வணக்கம். நான் உங்கள் நண்பன் குமார். அது பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்தது. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. என்னால் அவருக்கு இதுதான் கடைசி படங்கிறது ஜீர்ணிக்க முடியல. ஸோ அவர் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு இதை சினிமாலே இருக்கலாம். எதுக்காக அரசியல் வந்தாருங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. புத்தி இல்லாதவங்கள ரொம்ப அவரை தாழ்வாகவே பேசியிருக்காங்க. இவருக்கும் அரசியல் தேவையா அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு வருஷத்துக்கு 200 கோடி வாங்கிட்டு 300 கோடி வாங்கிட்டு அவர் வேலையை பார்த்து போகலாம். அவர் வந்திருக்கிறதே மக்களுக்காக. இத்தனை வருஷம் 33 வருஷமாக மக்கள் நமக்காக இருந்திருக்காங்க. அவங்களாம் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ இனிமேல் நான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்துருக்கிறேன். அந்த நல்ல எண்ணம் நம்மளில் யாருக்கு எத்தனை பேருக்கு இருக்கும் சொல்லுங்கள். ஸோ அவருக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு தளபதி பிடிக்காது, தளபதி விஜயை பிடிக்காது, அவரோட படங்களை பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனம் இல்லையா சொல்லுங்கள். இப்போ அது 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கி அவர் சேர்த்து வச்சுருந்தாலுமே இப்போ யாருக்காக செலவு பண்ண வந்திருக்காரு? அந்த காசெல்லாம் மக்களுக்காக செலவு பண்ண வச்சுருக்காரு. அவர் சம்பாரித்து மக்கள் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ பணத்தை விட்டுட்டு அரசியல் பண்ணி மக்களை காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுடுறதுக்குங்க. புரியாதவங்க முட்டாள்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு அவரோட வளர்ச்சியில் பொறாமை போட்டி நிறைய இருக்குது. அந்த பொறாமையிலேயே அவரோட வளர்ச்சியில் பொறாமைப்பட்டு தளபதி விஜய் எனக்கு பிடிக்காது, அவர் படங்களை பிடிக்காது, நம்ம இப்போ தேட்டரில் பார்க்க மாட்டேன். பார்க்கலாட்டி என்ன நஷ்டமாயா சொல்லுங்கள். 2026 அவருக்கு ஓட்டு போடுங்க. போட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது, உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நல்லது. அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். டிவிக்கு ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, நான் ரொம்ப எமோஷ்னலாக கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அவருக்கு இதான் கடைசி படங்கிறது சத்தியமாக நல்லா ஜெயிக்க முடியலை. ஸோ பார்ப்போம் அடுத்து ஏதாவது பண்ணுறாருன்னு. அவர் என்னென்னா போக்கிரி படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி அடம் பிடிக்காரு. வரலாம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. அவர் மேலே யாரும் பொறாமை போட்டி படம் இருக்க வேண்டாம். ஸோ எல்லோரும் மனுஷங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கோம். மனுஷனுக்கு மனுஷன்தான் உதவி. எது நடந்தாலும் மனுஷனுக்கு மனுஷன்தான் எல்லாமே பண்ணணும். ஸோ நீங்கள் தான் அவரை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். கேட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாட்டிலும் பரவாயில்ல, ஷேர்